எக் ரோல் வெறும் 10 நிமிஷம் இருந்தால் போதும், சூப்பராக பண்ணலாம். எஸ்பெஷலி பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4 முட்டை போல் இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயமும் குடமிளகா, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அது கூட மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இது நல்லா சாட்டே ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ முட்டை வந்து நல்லா கூல் டவுன் ஆன பிறகு இது ஷெல்ஸை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். குடமிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்து இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டி அப்படியே வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போது ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகு தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுட்டு வச்சுக்கலாம். இப்போது சப்பாத்தி தான் நான் இன்றைக்கி பேஸாக எடுத்திருக்கேன். ஒரு 4லேருந்து 5 போல் சப்பாத்தி சுட்டு வச்சுட்டு இப்போ அதிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி எக்கை வந்து ஒரு பேஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அது மேலேயே சப்பாத்தி ஒரு லேயர் மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பேஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போது அந்த முட்டை மசாலாவை இதுக்குள்ளே வச்சு நல்லா போதுமான அளவுக்கு ஸ்டஃப் பண்ணி நல்லா டைட்டாக சீல் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் ஹெல்த்தியான எக் ரோல் 10 minutes ரெடி.